டேய் நான் போய் ஓப்பன் லைன்ல இறங்கி அடிச்சு ஆடி தும்சம் பண்ணிடுறேன் ரோஹித் சர்மா மாதிரி. ரோஹித் சர்மா ஆமா நான் பாத்துக்கவா. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல அடிச்சு பறக்க விட்டாதான் ரன் வந்து ஃப்ரீ ஃப்ளோவா நம்ம டீமுக்கு வரும். சரி சோ அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். சரி. ரோஹித் சர்மா மாதிரி நான் பண்றேன், ஆங்கர் ரோல் மட்டும் பண்ண. எதுக்கு ரோஹித் எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் ஓப்பனிங்னாலே உங்க பேரே சொல்றாங்க. அதாவது நான் ஒன்னும் அப்படிலாம் பண்ணல, அது அவங்க மைண்ட் செட்டு. அப்புறம் எதுக்கு ஓப்பன் இறங்கணும்னு அக்ரஸனோட ஆடுறீங்க? நான் வந்து அக்ரஸன் ஆடுற காரணம் என்னதுன்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அடிச்சு ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆமா, ஒருவேளை நான் அவுட் ஆனாலுமே ஆங்கர் ரோல் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ நல்ல ஸ்கோர் வந்துடும். அதனாலதான். இதான் உண்மையான காரணமா? கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்களா? தம்பி ஒரு நிமிஷம் கேமரா மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏங்க என்னத்த சொல்ல, என் தலையெழுத்துங்க. ஏங்க நல்லா ஒரு 100 அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த டீம் அடுத்து அப்படியே அவுட் ஆயிடுறாங்க. நான் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சரி நல்லா அடிச்சு கொடுத்துட்டு அவுட் ஆறேன்னு வச்சுக்கோங்களேன், டீமே சோக் ஆயிருது. இது மட்டுமா, ஒரு 400 அடிச்சேங்க ஒரு வேர்ல்டு கப்ல. அன்னைக்கு அந்த வருஷம் நான் தான் லீடிங் ரன் ஸ்கோரரு. செமிஃபைனல்ஸ்ல போயிருச்சு. அதனாலதான் அன்னைக்கு எடுத்த முடிவு என்னதுன்னா, நம்ம இறங்கி அடிச்சு முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சு நம்ம கொடுத்துருவோம். நம்ம பாத்துக்கிட்டாதான் நமக்கு கப்பு கிடைக்கும்ன்றதுனால இப்படி இறங்கிட்டேன். ஆனா டீம் நான் சொல்லல, புத்தம் தான் சொல்லல, நல்லா விளையாடக்கூடிய ஆளுதான். இருந்தாலும் ஒரு பயம், கொஞ்சம் பயம்.